இன்றைக்கி நம்ம அமிலமாக காரமாக சோதனை செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அமில கரைசல் வினிகர், அப்புறம் ஒரு கார கரைசல் சோடியம் ஹைட்ராக்சைடு, அப்புறம் நிறங்காட்டிகள். ஒன்று பினாப்தலின், இன்னொன்று இன்னொன்று மெத்தில் ஆரஞ்சு, அப்புறம் அந்த லிட்மஸ் தாள், நீல லிட்மஸ் தாள், சிவப்பு லிட்மஸ் தாள், அப்புறம் அந்த சோடியம் பைகார்பனேட்டை எடுத்துக்கிறோம். மாதிரி கரைசலை கொஞ்சோண்டு இந்த சோதனை குழாயில் எடுத்தாச்சு. இது கூட ஃபர்ஸ்ட் என்ன சேர்க்க சொல்கிறாங்கன்னா பினாப்தலினை சேர்க்க சொல்கிறாங்க. பினாப்தலினை சில சொட்டுக்கள் சேர்க்கணும். இப்போ என்ன பண்ணுது, நிறமாற்றம் இல்லை, சரியா? இது என்னன்னா நிறமாற்றம் இல்லைன்னா அமிலம் உள்ளது, சரியா? அதுக்கு அடுத்தது இன்னொரு சோதனை குழாயில் வேறு ஒரு மாதிரி கரைசலை எடுத்துக்கணும். மாதிரி கரைசலை எடுத்தாச்சு. இது கூட மறுபடியும் என்ன சேர்க்கிறோம், பினாப்தலினை சேர்க்கிறோம். இது பாரு வெள்ளை கலர்ல தான் இருக்கு, ஆனா இது சேர்த்தோன்னே என்ன ஆயிடுச்சு, இளஞ்சிவப்பு நிறம் வந்துடுச்சு. அப்ப இது என்னதுன்னா கார கரைசலை குறிக்கிறது. இப்ப மறுபடியும் மாதிரி கரைசலை கொஞ்சோண்டு சோதனை குழாயில எடுத்துக்கணும். எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி சோதனை குழாய் தாங்கியோட மாட்டி வச்சுக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா மெத்தில் ஆரஞ்சை சேர்க்கணும். மெத்தில் ஆரஞ்சை சேர்த்தா இது ஏற்கனவே அது பினாப்தலின் வெள்ளை கலர்ல இருக்கும், மெத்தில் ஆரஞ்சு என்ன பண்ணணும் பிங்க் கலர்ல இருக்கும். இதை சேர்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இளஞ்சிவப்பு நிறம் வருகிறது. அப்போ இளஞ்சிவப்பு நிறம் வந்துச்சுன்னா அமிலம் உள்ளது. என்ன உள்ளது? அமிலம் உள்ளது அர்த்தம், சரியா? அடுத்து மற்றொரு சோதனை குழாயை எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு வேற ஒரு மாதிரி கரைசலை சேர்ப்போம். மாதிரி கரைசலை எடுத்தாச்சு. இது செய்யும் போது நீங்க என்ன பண்ணணும், கையில் சோதனை குழாய் தாங்கியவ்வளோதான் செய்யணும். அடுத்து இந்த மறுபடியும் மெத்தில் ஆரஞ்சை சேர்ப்போம். முன்னாடி என்ன கலர் வந்துச்சு, இளஞ்சிவப்பு வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன கலர் வருது, மஞ்சள் கலர் வருது. ஓகேவா, வித்தியாசம். அப்போ இது அமிலம், இது காரம், இது ஆசிடு, இது என்னது பேஸ். அப்ப நிறங்காட்டி மெத்தில் ஆரஞ்சு சேர்க்கும் போது அமிலங்கள் இளஞ்சிவப்பு நிறத்தையும் காரங்கள் மஞ்சள் நிறத்தையும் தருகிறது. ஃபர்ஸ்ட் பினாப்தலினை வச்சு செஞ்சு பார்த்தோம், அதுக்கப்புறம் நிறங்காட்டி மெத்தில் ஆரஞ்சு வச்சு செஞ்சு பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா சோடியம் பைகார்பனேட்டை வச்சு செஞ்சு பார்க்க போறோம். இப்போ என்ன பண்ணுங்க, கொஞ்சோண்டு மாதிரி கரைசலை சோதனை குழாயில எடுத்துக்குங்க. ஒரு 5 மில்லி லிட்டர் மாதிரி கரைசலை எடுத்துக்க சொல்றாங்க. இது கூட என்ன பண்ணோம், இந்த சோடியம் பைகார்பனேட் உப்பை சேர்க்கணும். பார்த்தீங்கன்னா நுரைத்து பொங்குகிறது பாருங்க, பபுள்ஸ் வருது, நுரைச்சி பொங்கு. அப்போ நுரைச்சி பொங்குச்சுன்னா அது என்னது, அமிலம்னு அர்த்தம், சரியா? அதே மாதிரி மற்றொரு சோதனை குழாயில இந்த காரக்கரைசல் கொஞ்சோண்டு 5 மில்லி எடுத்துக்கணும். கொஞ்சோண்டு எடுத்தாச்சு. இந்த சோடியம் பைகார்பனேட்டை உப்பை போடும். இதுல எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. அப்ப இதுல என்ன இருக்குதுன்னா காரம் இருக்கு. அப்ப இதுல என்னாச்சு, நுரைச்சி பொங்குச்சு. இதுல என்ன இல்லை, எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. சரிங்களா? இதுதான் மூணாவது சோதனை. இப்போ இந்த லிட்மஸ் தாள் வச்சும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த நீல லிட்மஸ் தாளை இந்த அமிலத்தில் வைக்கிறேன் பாருங்க, நீளம் சிவப்பாக மாறிடுச்சு. ஓகேவா? அது மாதிரி இந்த சிவப்பு லிட்மஸ் தாளை இதில் வச்சா சிவப்பு இதை பாருங்க காரமாக, அது சிவப்பு நீல கலரில் மாறிடுச்சு. நீளம் சிவப்பாக மாறினா அமிலம், சிவப்பு நீளமாக மாறினா என்னது, காரம். ஓகேவா? கார சோதனை, சரியா?